சில பேர் சொல்கிறீங்க நீ ரணில் விக்ரமசிங்கவுக்கு சப்போர்ட் பண்ணுற அதனால தான் இப்படி கதைக்கிறேன்னு சொல்லி. நானே சொல்கிறேன் யாரோட தனிப்பட்ட கருத்துக்களையுமே கேட்காதீங்கன்னு சொல்லி நானே சொல்கிறேன்னு சொன்னால் நான் அப்படி இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி கதைப்பேன். அதை நீங்கள் யோசிக்கிறது இல்லையா? அந்த 500 ரூபான்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு பெரிய ஷொக்கிங்காக இருந்தது. என்னடா கள்ள ஓட் போட்டு 500 ரூபா தான் தண்டனையான்னு சொல்லி. அந்த முதலாளி அந்த தொழிலாளரை தடுத்தா அவர்களுக்கும் தண்டப்பணம் விதிக்கப்படும். அதுவும் 2 லட்சம் ரூபாய் தான். ஏன்னா இதில் அடங்கி இருக்கிறது எங்களோட எதிர்காலம், அடுத்து வர போகிற இளைஞர்கள், எங்களோட எதிர்காலம் தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்குது. தேர்தல் நடக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முதலே சமூக ஊடகங்கள் முடக்கப்படும் என்ற மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற எங்கள் நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய தேவை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆகிட்டு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே இலங்கைக்குள்ளே ரெடி. அதே ஒரு பதட்டமான சூழ்நிலை. வாக்குச்சீட்டுகள் எல்லாமே கொடுத்து முடிக்கப்பட்டாச்சு. 17 மில்லியன் பேருக்கும் 80% மேலே கொடுத்து முடிக்கப்பட்டதா தபால் திணைக்களத்தால் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கத்தாலையுமே தேர்தலுக்கான முழுமையான ஆயத்தங்களும் ஆயத்தமாகி கொண்டிருக்குது. அதே நேரத்தில் ஒரு பதற்றமும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அதுவும் ஒரு பக்கமாக அதிகரித்து கொண்டு தான் போய்கொண்டிருக்குது. இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ், சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் வந்து இப்போ இலங்கையுடைய அரசாங்கத்தாலையும் தேர்தல் திணைக்களங்களாலையும் சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது யார் ஜனாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதிகமாக மக்களோட மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று கொடுக்குது. பிரதானமாக 3 பேருக்கு நடுவில் வந்து பெரிய போட்டி இருந்து கொடுக்குது. அந்த 3 பேரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர்களோட தேர்தல் பிரச்சாரங்களை சொல்லக்கூடிய கருத்துக்களையும் சில மாறுபட்ட கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டு கொடுக்குது. அதையும் வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முதல் இப்போ இந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு 15ஆம் தேதி அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அமெரிக்காவிலேருந்து இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு பயண எச்சரிக்கை இப்போ புதுப்பிச்சு அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், அதில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால், முதலாவது வந்து நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ இலங்கைக்குள்ளே தேர்தல் நடக்க போகுது, 21ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. அதனால இலங்கைக்குள்ள பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்க. சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமோ இல்லாட்டி சின்ன ஒரு போராட்டம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத கொஞ்ச நேரத்திலேயே அது பெரிய ஒரு போராட்டமாக மாறலாம், இல்லாட்டி பெரிய ஒரு வன்முறை சம்பவமாக வடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவர்களால் வந்து ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார்கள் என்னென்னு சொன்னால், அங்கே வந்து பயங்கரவாத பிரச்சனைகளும் வந்து போய்கொண்டிருக்குது. இலங்கைக்குள்ளே பயங்கரவாதம் தொடர்பான நிறைய சிக்கல்களும் போய்கொண்டிருக்குது. ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு அனுபவம். அதனால எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. முக்கியமான இந்த தாக்குதல்கள், இந்த வன்முறைகள், போராட்டங்கள் எல்லாமே சுற்றுலா பயணிகள், அதே மாதிரி வணிக வளாகங்கள், இந்த மாதிரியான இடங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதனால அங்கே போகக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு முதலோ தேர்தல் அந்த காலகட்டத்திலையோ இல்லாட்டி தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகோ எப்போ வேணாலும் இலங்கைக்குள்ள சூழ்நிலை மாறலாம். அதனால எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு பயண எச்சரிக்கை வந்து அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ எங்கள் நாட்டை வந்து நல்லாவே வெளிநாடுகள் இந்த 2022ஆம் ஆண்டோட நல்லாவே படிச்சிருக்கிறார்கள். அதுக்கு முதல் நடந்த பிரச்சனைகளும் சரி, அந்த டைமில் நடந்த பிரச்சனைகளாலையும் தேர்தலில் ஏற்கனவே இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சில செயற்பாட்டாளர்களாலையும் சொல்லப்படுது, இலங்கைக்குள்ளே வந்து தேர்தல் டைமில் வந்து சில பிரச்சனைகள் உருவாகலாம் என்ற மாதிரி வந்து ஒரு எதிர்பார்க்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்குமே போராட்டங்கள் நடக்கலாம், இல்லாட்டி வன்முறைகளும் உருவாகாமலேயும் போகலாம். ஆனால் அதுக்கு அவதானமாக இருங்க, அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருங்கன்னு சொல்லி அவர்களாலையும் சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் இப்போ அந்த அமெரிக்காவோட நாட்டோட மக்களுக்காக ஒரு எச்சரிக்கை மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார்கள். ஓகே, இது வந்து ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தேர்தலில் கள்ள ஓட் போடுறன்ற ஒரு விடயம் இருக்குது தானே, அதை வந்து ஒரு தனி சாப்டராகவே சொல்லலாம். அந்த கள்ள ஓட் போடுறதுக்கு வந்து இவ்வளவு நாளும் எங்கள் நாட்டினுடைய சட்டத்தின்படி அந்த கள்ள ஓட்டை யாராவது போட்டால் அவர்களுக்கான தண்டனை என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் 500 ரூபாய் தண்டப்பணம். இப்போ எந்த போட்டை வந்து யாராவது ஒருத்தர் மாற்றி போட்டாருன்னு சொன்னால் அவருக்கு 500 ரூபாய் ஃபைன் அறவிடப்படும்ன்ற மாதிரி ஒரு சட்டம் இருந்ததாகவும், இனிமேல் யாராவது அப்படி கள்ள ஓட் பண்ணினா அவருக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தண்டப்பணமும் அதே மாதிரி 1 வருடத்துக்கு சிறை தண்டனையும் வழங்கப்படும் சொல்லி அந்த சட்டத்தில் வந்து ஒரு மாற்றம், அந்த தண்டனையில் வந்து ஒரு அதிகரித்த தண்டனை வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அந்த 500 ரூபான்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு பெரிய ஷொக்கிங்காக இருந்தது. ஏன்னா கள்ள ஓட் போட்டு 500 ரூபாய் தான் தண்டனையான்னு சொல்லி இப்போ வந்து அது அதிகரித்த ஒரு தொகையில் இருக்கிறபடியா மக்களுக்குள்ள வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும்ன்ற மாதிரி சம்திங், அது எதுக்காகவோ அந்த குற்றங்கள் வந்து குறையமன்றதுனால இந்த ஒரு விடயம் வந்து இப்போ ஒரு புது அப்டேட்டாக வந்து கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், யாராவது ஓட் பண்ண போகும்போது அவர்களை தடுத்தா, இப்போ எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும் போதோ இல்லாட்டி சாதாரணமாக ஒரு கடையில் எங்கேயாச்சும் யாராவது ஒரு வேலையாளர், ஒரு தொழிலாளர் வந்து வேலை செய்யும் போது அந்த தொழிலாளரை அவர் ஓட் பண்ண போகிறோன்னு சொல்லி போகும்போது அந்த முதலாளி அந்த தொழிலாளரை தடுத்தா
அவர்களுக்கும் தண்டப்பணம் விதிக்கப்படும். அதுவும் 2 லட்சம் ரூபாய் தான். இதுவும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுகிறது. அப்படி யாராவது போகும்போது இல்லாட்டி ஓட் பண்ண போகிறதுக்கு வந்து அவர்களை தடுத்தா இல்லாட்டி அவர்களை போக விடாமல் வச்சா, அவர்களுக்கான விடுமுறை கொடுக்காம வச்சா, அவர்களுக்கும் கண்டிப்பாக அவர்கள் போய் முறைப்பாடு செய்தால் அதுக்கான தண்டப்பணம் அந்த முதலாளிகளுக்கும் வழங்கப்படும். ஓட் பண்ணுறதை தடுக்கிறது வந்து யாருக்குமே அதுக்கான உரிமை கிடையாது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வாக்கு செலுத்துறது உங்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமை. அதே மாதிரி அதை நீங்களாக செலுத்துறதுக்கு சுதந்திரமாக போகிறன்றதும் உங்களினுடைய ஒரு தனி உரிமை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஓட் பண்ண கட்டாயமாக போகணும். அப்படி யாரையாவது தடுத்தா நீங்கள் அதை முறைப்பாடு செய்து அவர்களுக்கான தண்டனையையும் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால், செய்திகளில் ஒரு சில இடங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னால், அது எவ்வளவுக்கு உண்மைன்றது தெரியாது. தேர்தல் நடக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முதலே சமூக ஊடகங்கள் முடக்கப்படும் என்ற மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து முடக்கப்படும் என்ற மாதிரி ஒரு விடயம் சொல்லப்படுது. அது 100% உண்மையான சொல்லலை. செய்திகளை வந்து சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இன்னுமே அது உறுதிப்படுத்தி சொல்லப்படலை. கண்டிப்பாக நடக்குமா இல்லையானு சொல்லப்படலை. எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால், எதுக்காக சமூக ஊடகங்களை முடக்கணும்? அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நிறுத்தப்பட்டுரும். அதனால அந்த பிரச்சாரங்கள், அந்த தேர்தல் வேட்பாளர்களால் கொடுக்கப்பட்ட விடயங்கள் வந்து சில பல வேறு விதமாக சோஷியல் மீடியாவில் வந்து தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சோஷியல் மீடியாவை அந்த ஒரு காலகட்டத்தில் பேன் பண்ணுறது நல்லமன்ற மாதிரி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஆலோசிக்கப்படுறதா சொல்லி தான் இந்த செய்தி வந்து போய்கொண்டிருக்குது. அது கன்ஃபார்மாக உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தால் கட்டாயமாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஆனால் இன்னுமே உறுதிப்படுத்தி சொல்லப்படலை. சில வேலை நடக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விடயமாக வந்து எதிர்பார்க்கப்படுது. ஜஸ்ட் ஒரு அப்டேட்டுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். ஸோ அதையும் வந்து எல்லாருமே மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு, நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையற்ற ஒரு விடயம் என்று சொல்லி தான். ஏன்னா சமூக ஊடகங்களை முடக்கிறன்றது ஒரு பக்கமாக பார்க்க போனால் அது ஒரு நியாயமான விடயம் என்று சொல்லலாம். சரியென்று சொல்ல முடியாது, நியாயமானது தான். என்னென்னு சொன்னால், சமூக ஊடகங்களில் நிறைய புரள்புப்பட்ட திரிப்புப்பட்ட கருத்துக்கள் வந்து பரிமாறப்படுறது வளமையான செயற்பாடு. ஸோ அதனால சில மக்களினுடைய அந்த வாக்கு செலுத்துகிற எண்ணங்களில் வந்து மாறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதுக்காக அதை முடக்கிறன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அதை பண்ணலாமா இல்லையான்றதும் வந்து அது விவாதிக்க வேண்டிய ஒரு விடயமாக வந்து ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்குது. ஓகே, இவ்வளவும் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த தேர்தல் தேதி நெருங்க மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி, யார் ஜனாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இல்லாட்டி யாருக்கு இடையில் அதிகமான போட்டி இருக்குது. வளமையாக வந்து ஒரு 2 பேரோ 3 பேருக்கு இடையில தான் 2-3 பேர் தான் பங்கு பெற்றது ஜனாதிபதி தேர்தலில். அப்படியான காலகட்டங்களும் இருந்திருக்குது. ஸோ அப்போ அப்படி இருந்த நேரத்தில் இப்போ 38 பேர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுறார்கள். அப்படி இருக்கும்போது யார் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாருக்கு இடையில் போட்டி இருக்குன்ற கேள்வி வந்து எல்லார் மத்தியிலுமே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இப்போ இருக்கிற எல்லா செய்தி ஊடகங்கள், அதே மாதிரி சமூக ஊடகங்கள், இதெல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது யாருக்கிடையில் அதிகமாக போட்டியிருக்குன்னு சொன்னால் பிரதானமாக 3 பேர். ஒன்று ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச. இவர்கள் 3 பேருக்கும் இடையில தான் பெரும்பாலும் ஒரு போட்டி இருக்கிற மாதிரி இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் ஒரு கூட்டாத்தான் சேர்ந்து சேர்ப்பார்கள்னு சொல்லி சஜித் பிரேமதாசை விமர்சித்து கொண்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க சஜித்தும் அனுரவும் சேர்ந்து சேர்ப்பார்கள்னு சொல்லி அவர் ஒரு பக்கமாகவும், அனுரகுமார் திசாநாயக்க ரணில் சஜித் 2 பேருமே ஒரே ஆக்கலான்ற மாதிரியும் மாறி மாறி இவர்களுக்குள்ளேயே வந்து பெரிய ஒரு போட்டியான விவாதங்கள் வந்து போய்கொண்டிருக்குது. இதுக்குள்ளே வந்து இவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்களால் மக்கள் மத்தியிலையும் நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் பிரதானமான பிரச்சனையாக இன்றைக்கு ஒரு செய்தியில் பார்த்தேன், அரச ஊழியர்களுக்கான சம்பளங்கள் பற்றி இவர்கள் கூறின கருத்துக்கள் வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சஜித் பிரேமதாச ஒரு சம்பளத்தை வழங்குவேன் என்று சொல்லியும், ரணில் விக்ரமசிங்க ஒரு சம்பளத்தை வழங்குவேன் என்று சொல்லியும், அனுரகுமார் திசாநாயக்க ஒரு சம்பளத்தை வழங்குவேன் என்று சொல்லியும் சொன்னதால் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் இவ்வளவு காலமும் மெயின் அந்த ஒரு சம்பளம் வந்து கொடுக்க முடியலை என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையும் வந்து இப்போ உருவாகி இருக்கிறதா சில செய்திகள் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த IMF தொடர்பாக சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஸோ அதை தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். IMF தொடர்பாக வந்து இந்த சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார் திசாநாயகா இவர்கள் 2 பேரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னு சொன்னால், IMF வந்து இலங்கைக்கு தேவையில்லாத ஒரு விடயம் என்ற மாதிரி தான் அவர்களோட செய்திகளை வந்து வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து சத்தியமாக சிங்களம் தெரியாது, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் செய்திகளில் நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது IMF இல்லாமையே நாட்டை கொண்டு போகலாம்ன்ற மாதிரி. ஏன்னா IMF-ஆல் தான் நீங்கள் வரிகள் அதிகரிக்கப்பட்டது, வட்டி வீதங்கள் கூட்டப்பட்டது, எல்லா பொருட்களினுடைய விலைகளெல்லாம் அதிகரிக்கப்பட்டது என்றதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தொடர்ச்சியாக அது வந்து சொல்லப்பட்டு கொண்டே தான் இருக்குது. அதனால தான்
பொருளாதாரத்தை வந்து ஸ்டேபிளாக கொண்டு வந்தேன்னு சொல்லியும் ஓரளவுக்கு சமத்துவமாக கொண்டு வந்தேன்னு சொல்லியும் இன்னொரு பக்கமாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. இன்னொரு பக்கமாக வரிகள் எல்லாமே அதிகரிக்கப்பட்டதாலையும் பாதிப்புன்னு சொல்லியும் ஒரு பக்கமாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. அதுவே ஒரு தனி விவாதமாக தான் போய் கொண்டிருக்குது. ஸோ அது அப்படி போய் கொண்டிருக்கும் போது இவர்களால் சொல்லப்படுற விஷயம் என்ன சொன்னால், IMF வந்து இப்படிப்பட்ட IMF எங்களுக்கு தேவையில்லை, IMF இல்லாமையே நாட்டை பொருட்களினுடைய விலைகளை குறைச்சி எங்களால் கொண்டு போக முடியுமன்ற மாதிரி அவர்களுடைய கருத்துக்களுக்கு தான் சொல்லப்படுது. ஆனால் என்னுடைய பொருளாதார அறிவை வச்சுக்கொண்டும் அரசியல் அறிவை வச்சுக்கொண்டும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எங்கட நாட்டுக்கு இலங்கைக்கு வெளிநாட்டினுடைய உதவிகள் தேவையா இல்லையான்னு கேட்டால் 100% நாங்கள் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லி நிறைய பேரால் பேசப்படுது தானே. அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு எங்களால் முன்னேற முடியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய செயற்பாடுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. விவசாயத்துக்கு இயற்கை உரங்களை தான் பயன்படுத்துவோம்னு சொல்லித்தான் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய காலத்தில் வந்து அந்த செயற்கை உரங்கள் எல்லாமே நிறுத்தப்படுது. அதுக்கான பாதிப்பு எவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கண்ணுக்கு முன்னால் பார்த்துனாங்க தானே. கண்டிப்பாக இயற்கை உரத்தை பயன்படுத்தி செய்ய முடியும், ஆனால் உடனேயே மாற்ற முடியும் என்று சொல்லி அவ்வளவு வேகமாக அவர் அதை நிறுத்தினபடியாக தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து விவசாயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தினது. இலங்கைக்கு விவசாயம் மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு, அது எல்லாருக்குமே தெரியும் தானே. ஸோ அதே மாதிரி அந்த தற்சார்பு பொருளாதாரம்ன்றது வந்து குறுகிய காலத்தில் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான சாத்தியங்கள் வந்து மிக மிக குறைவு தான். நீண்ட காலத்தில் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு கொஞ்சமாக மாற்றி கொண்டு போனால் ஒரு வேளை நாங்கள் செய்யலாம். விவசாயத்தில்னு சொன்னால் விவசாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தையோ இல்லை ஒரு 10 கிராமத்தையோ எடுத்து வச்சுக்கொண்டு அந்த 10 கிராமத்துக்கு மட்டும் உதாரணமாக இல்லாட்டி மற்ற கிராமங்களுக்கு முன்னுதாரணமாக விவசாயத்தை இயற்கையாக செய்ய முடியும்னு சொல்லி காட்டினா அது சக்ஸஸ் ஆனால் அடுத்தடுத்த கிராமங்கள் வந்து மாறிக்கொண்டு போகும். அது வரைக்கும் எங்களுக்கான உற்பத்தி வந்து செயற்கையில் இன்னொரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கும். ஸோ அப்படி வந்து எங்களால் மாற்ற முடியுமே தவிர நான் எல்லா தொழில்துறைகளுக்கும் தான் சொல்கிறேன், உதாரணமாக விவசாயத்தை சொல்கிறேன். எல்லா தொழில்துறைகளையுமே இந்த மாதிரியான செயற்பாடுகள்லாம் போய்கொண்டிருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக மாறுங்கன்னு சொல்லிவிட்டால் எங்களால் மாற முடியாது. நாங்கள் தேயிலையை ஏற்றுமதி செய்கிறோம். இலங்கையினுடைய மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழில்துறை தான் இலங்கையினுடைய தேயிலை ஏற்றுமதி. இந்த தேயிலை ஏற்றுமதி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெளிநாட்டு சந்தையை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்குது. ஒருவேளை நாங்கள் அமெரிக்காவோட பகைச்சு கொண்டாலோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு நாடுகளோட பகைச்சு கொண்டாலோ எங்களால் தேயிலையை ஏற்றுமதி செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் எங்களுக்காக பதிலீடாக இன்னொரு நாடு இருக்குது. இந்தியாவிலேருந்து அவர்கள் தேயிலையை கொள்வனை செய்ய முடியும். கிட்டத்தட்ட அதே ஒரு விலை முறைமையில் வந்து கொள்வனை செய்து கொள்ள முடியும். அப்போ இன்னொரு பதிலீடாக ஒன்று இருக்கும்போது எங்களை வந்து அந்த நாடுகள் கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தானே. கண்டிப்பாக கைவிட போகிறதில்லை. ஏன்னு சொன்னால் உலக நாடுகளுக்கு வந்து எந்த நாடு அதிகமாக தன்னுடைய கட்டுப்பாடுகளை மற்ற நாடுகளை வச்சிருக்குதோ அந்த நாடு தான் வல்லரசுன்றது உலகத்தினுடைய ஒரு கோட்பாடாக போய்கொண்டிருக்குது. அதுக்கு கட்டுப்பட்டது தான் அமெரிக்கா. ஸோ அதனால் அமெரிக்கா கண்டிப்பாக இலங்கையும் கைவிட போகிறதில்லை, மற்ற நாடுகளையும் ஈஸியாக வந்து விட்டுற போகிறதில்ல. எப்படியாவது அடித்து பிடிச்சி அவனை இந்த கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணும். அதே மாதிரி தான் இந்தியாவும் இலங்கைக்குள்ளே வரதுக்கான முயற்சி பண்ணி கொண்டு இருக்குது. சைனாவும் வந்துருக்குது, ஜப்பானும் வந்துருக்குது, ரஷ்யா எல்லாமே வந்து வந்துருக்குது. ஸோ இந்த நாடுகளுடைய உதவிகள் எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லி 100% நாங்கள் இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டுற முடியாது. கண்டிப்பாக தேவை. ஆனால் அது எந்த அளவில் இருக்குதுன்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வி. யார் வந்தாலுமே வெளிநாட்டு உறவுன்றது வந்து இலங்கைக்கு கட்டாயமாக முக்கியம். நாங்கள் மேலே போகணும்னு சொன்னால் வெளிநாட்டு உறவுகள் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் அந்த உறவுகளை எந்த கட்டத்தில் அவர்கள் கொண்டு போகிறார்கள், எப்படி அவர்கள்ட்ட உதவியை வாங்கி கொண்டு எங்கட நாட்டை மேலே கொண்டு போகிறார்கள். அதுக்காக வித்துட்டு போகிறது கிடையாது. ஏற்கனவே 99-100 வருஷ குத்தகைகளை கொடுத்து வந்து எத்தனை இடங்கள் போயிட்டுருது. அந்த மாதிரி கொடுத்துடாமல் சரியான முறையில் நிர்வகித்து அவர்களோடையும் சேர்ந்து கொண்டும் அதே மாதிரி நாட்டை முன்னேற்றத்துக்கு யார் சரியான பாதையில் போவார்ன்றதை யோசித்து அவர் அதுக்கிட்ட மாதிரி செயல்பட்டால் தான் எங்கள் நாட்டை வந்து முன்னேற முடியும். ஸோ இது எல்லாத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் IMF சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்குள்ளே உள்ள வந்தது. IMF வந்ததுக்கு பிறகு தான் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு பொருளாதாரம் ஓரளவுக்கு சரியான நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லியும் ஒரு பக்கமாக பேசப்படுது. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. சில பேர் ஒரு சிலரோட கமெண்ட்ஸை சில கமெண்ட்ஸை பார்த்து எப்படின்னு சொன்னால் சில பேர் சொல்கிறீங்க நீ ரணில் விக்ரமசிங்கவுக்கு சப்போர்ட் பண்ணுற அதனால தான் இப்படி கதைக்கிறேன்னு சொல்லி. நானே சொல்கிறேன், யாரோட தனிப்பட்ட கருத்துக்களையுமே கேட்காதீங்கன்னு சொல்லி நானே சொல்கிறேன்னு சொன்னால் நான் அப்படி இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி கேட்பேன். அதை நீங்கள் யோசிக்கிறது இல்லையா? இப்போவும் சொல்கிறேன், நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. எது சரியான விடயம், சரியான தகவல்களை வந்து மக்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த விடயத்தை சொல்கிறேனே தவிர மற்றும்படி ஓட் பண்ணுறது நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்கிறது உங்களோட உரிமை. அதில் நானே சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. அப்படி நான் சப்போர்ட் பண்ணி யாருக்காவது பேசுகிறேன்னு சொன்னாலும் அதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செய்து கேட்காதீங்க. நீங்கள் தகவல்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லக்கூடிய தகவல்களை நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி அந்த தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மற்றபடி யாரோட தனிப்பட்ட கருத்துக்களையுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நானும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இவருக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருபோதும் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு யார் இந்த நாட்டுக்கு சரியான தலைவர் வரணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அவருக்கு ஓட் பண்ணுங்கள். யாரோட கருத்துக்களையுமே நீங்கள் தயவு செய்து கேட்காதீங்க. ஓகே, ஸோ இதனால தான் இந்த IMFம் வந்து ஒரு பக்கமாக முக்கியம்னு சொல்லியும்
இன்னொரு பக்கமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அதனால இவர்கள் சொல்கிற கருத்துக்களை வச்சுக்கொண்டும் இந்த IMF தேவையில்லைன்ற கருத்தும் வந்து சில மக்களோட மத்தியில் வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்குது. பொருளாதார வல்லுநர்களோட மத்தியில் சில பேர் வந்து இதுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரியும் விடுத்திருக்கிறார்கள். நீங்கள் IMF வேணாம்னு சொல்கிறீங்க, IMF வெளியில் போயிட்டுன்னு சொன்னால் மறுபடியும் இலங்கைக்கு பெரிய ஒரு சிக்கல்லாம் உருவாகும்னு சொல்லியும் சில பேர் வந்து சொல்கிறதையும் வந்து செய்திகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்படித்தான் இப்போ இலங்கையினுடைய இந்த தேர்தல் வேட்பாளர்களினுடைய நிலைமை வந்து போய்கொண்டிருக்குது. இதுக்குள்ள யார் ஜெயிப்பார் தோப்பார்ன்றது 3 பேருமே ஒரு பெரிய அளவில் போட்டிமிக்க சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் யார் ஒருத்தர் ஜெயிப்பார்னு கேட்டால் அதுக்கான முடிவு வந்து இப்போ வரைக்குமே தெரியலை. இன்னொரு 5 நாள் வெயிட் பண்ணுங்கள். 21ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சுன்னு சொன்னால் 22ஆம் தேதி எங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதை நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். யார் வந்தாலுமே நான் மறுபடியும் சொல்கிறது தான், இலங்கைக்குள்ளே இப்போ இருக்கிற எங்களோட நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய தேவை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எங்களோட நாட்டினுடைய முன்னேற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். உலகத்தோட போக்கில் போகாட்டியும் கடைசி ஒரு கொஞ்சமாவது நாங்கள் வந்து முன்னேறணும். ஏன்னா இதில் அடங்கியிருக்கிறது எங்களோட எதிர்காலம், அடுத்து வர போகிற இளைஞர்கள், எங்களோட எதிர்காலம் தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து சரியான ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டு நாடு மேலே போகணும், எங்களினுடைய நாடு வளர்ச்சி அடையணும், நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போகணும். அதுதான் இந்த வருட தேர்தலுக்கான, இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய ஒரு மிகப்பெரிய கருப்பொருள் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் எல்லாராலையுமே சொல்லப்பட்டு கொண்டும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. கட்டாயம் எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரோட கருத்துக்களையுமோ யாரோட கதைகளையுமோ தனிப்பட்ட கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜனநாயக உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு யாருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ அவருக்கு நீங்கள் சரியான முறையில் உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வரேன். கண்டிப்பாக இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்த முடியும். அதே மாதிரி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.